ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் கோயிலுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி அவர் என்னை அழைச்சிருக்காரு, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். பாருங்கள், முருகரை கும்பிட்டுட்டு வந்துடலாம். இருங்க வாங்க. முருகரை கும்பிட்டுட்டு கணபதியை கும்பிட்டுட்டு இப்போ கல்யாண சுந்தரேஸ்வரரையும் கும்பிட்டுட்டோம். இப்போ உள்ளே போகிறோம். பாருங்கள், இப்போ உள்ளே போகலாம் வாங்க. இங்கே வந்து அந்த விநாயகரை பார்க்க நம்ம வந்திருக்கோம். கூட்டம் இன்னைக்கு இல்லை. எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க கோயில். நிதானமாக சாமியை பார்த்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு போகலாம். அதனால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அவர் இன்றைக்கி அழைச்சிருக்காரு என்ன. நான் இந்த இடத்துக்கு இப்போ 2வது டைம் வரேன். பாருங்கள், இங்கே வில்வ மரம் இருக்குது. வில்வ இலை நான் பறிச்சிருக்கேன். இங்கே சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ உள்ளே போகிறோம் அவரை பார்க்குறதுக்கு. இங்கே முருகர் இருப்பார் வள்ளியின் தேவானையோட. முருகரை கும்பிட்டுட்டோம். இப்போ உள்ளே போகலாம். நாங்கள் வந்து இன்னும் சாமி கும்பிட உள்ளே போகல. நாங்கள் தம்பி வாஷ்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி வந்துட்டோம். இப்போ கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நாங்கள் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. எல்லாம் கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மாதிரியாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் இருந்து பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். என்னமோ அவர் இன்றைக்கி எனக்கு உத்தரவு கொடுத்து இன்றைக்கி இங்கே வர சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நல்லா எல்லாம் பணி செஞ்சிட்ருக்காங்க. பெண்களெல்லாம் நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து நானும் அது செய்யணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. கேட்குறேன், அதை நான் விசாரிக்கிறேன். எனக்கும் அந்த பணி செய்கிறதுல கலந்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. பாருங்கள், எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. நான் அதை விசாரிச்சுட்டு எனக்கு கடவுள் அந்த அனுகிரகம் கொடுத்தாருன்னா நானும் அதை செய்யணும்னு விருப்பப்படுறேன். கேட்குறேன், நான் விசாரித்து பார்த்துட்டு எனக்கு அது சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன். அவருக்கு சேவை செய்கிறது எனக்கு ரொம்ப பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு இந்த அனுகிரகத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கேட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வெளியே. இப்போ தான் வெளியே போகிறோம். நாங்கள் எப்போ இந்த வழியாக தான் வருவோம். அதனால் நாங்கள் இந்த வழியாக வந்துட்ருக்கோம். எங்கே பார்த்தாலும் பூனை தான் சுற்றுது கோயிலுங்கள. இங்கே பாருங்க, நிறைய பூனைங்க இருக்கும் போல் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வழியெல்லாம். இங்கேயும் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். சாமிக்கு வந்து இங்கே தான் எல்லாம் மாலை கட்டுறாங்க. மாலை கட்டி இங்கேருந்து தான் கொடுக்குறாங்க போல இருக்கு. பாருங்கள், திருப்பி எவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்கன்னு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரத்துக்கு டைம் வந்து 1:30 மணி ஆயிடுச்சு. கூட்டமே இல்லைன்னு சொல்லும் போதும் நாங்கள் நல்ல மாதிரியாக சாமி கும்பிட்டுட்டோம். வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகேவா? நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து கூட்டம் இல்லாமல் வந்தது ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல தான். இதுக்கு மேலெல்லாம் உள்ளே நுழையவே முடியாது, பயங்கர கூட்டமாயிடும். நான் அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராஜகோபுரம் வழியாக தான் வெளியே போகிறோம். இருங்க நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய திருவண்ணாமலை பயணம் இதே நல்லபடியாக முடிந்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.